டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த சொல்லு. உன்ன மாதிரி ஒருத்தனோட நிழல் கூட இந்த வீட்டுல படவே கூடாது. துரோகி. ஏற்கனவே நீ இந்த குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் போதாதா? இன்னும் யார் உயிரை பறிக்கிறதுக்காக, யார் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்க? சொல்லுடா, சொல்லு. அன்னைக்கு உன்னை இங்க பார்த்தப்பவே நான் துரத்தி அடிச்சிருக்கணும்டா. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமேலும் உன்னை உள்ள விட்டா நீ எல்லார் வாழ்க்கையும் அழிச்சு நாசமாக்கிடுவடா. நான் என் பொண்ணை பார்க்கணும். டேய், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளையே தேவையில்லைன்னு தூக்கி வீசின மண்ணி, இப்ப பொண்ணுன்னு உரிமை கொண்டாடிட்டு வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டேய், ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. போடா, சொல்றல போடா. வா, வாங்குறல்ல. என்னங்க? ஐயோ, எங்க? அப்பா. அண்ணா, என்னாச்சு? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உன் காதுல விழலையா? போடா. ப்ளீஸ், என் பொண்ணை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு சுடர்கிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? சொல்லு. இல்ல, இல்லவே இல்ல. நீ ஏதோ பெரிய சதித்திட்டத்தோட தான் இங்க வந்திருக்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டேன். வாங்குறல்ல, போடா. என் பொண்ணுகிட்ட பேச வேணாம்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? என்ன என்ன சொன்ன? நான் யாரா? சுடர் என் தங்கச்சியோட பொண்ணு. நான் அவளோட தாய் மாமன்டா. உறவு கொண்டாடுறதுக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கும் இருக்கிற மொத்த தகுதி என்னன்னு தெரியுமா உனக்கு? என் தங்கச்சி உன்னை நம்பி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு எனக்குள்ள கோபம் இருந்தாலும் அவ எங்கேயோ உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்டா. நான் அவளை பார்க்க முடியாம பேச முடியாம ஒவ்வொரு நாளும் அணு அணுவா நான் செத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ மட்டும் தான் முக்கியன்னு நம்பி வந்தவள அனாத மாதிரி நிற்கதியா விட்டது மட்டும் இல்லாம அவளுக்கு எதிரா நீ செஞ்ச துரோகத்தை எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தான் சுடரை எங்கேயாவது அனுப்பணுங்கிற நிலைமை வந்தப்ப கூட அபி சுடரை என்ன நம்பி இங்க அனுப்பி வச்சா. அந்த நம்பிக்கை தான்டா நல்ல உறவுக்கு அடித்தளம். அந்த நம்பிக்கை கொடுக்க முடியாத நீ எல்லாம் உன் பொண்ணுன்னு வந்து உரிமை கொண்டாடுற. அதுக்கு நான் அனுமதிக்கணுமா? அந்த அளவுக்கெல்லாம் இங்க யாரும் ரோஷம் கட்டவங்களோ தரம் தாழ்ந்தவங்களோ கிடையாது. சுடரை எங்கனால பாத்துக்க முடியும். போடா வெளியே. சொல்றல, வெளியே போடா. என்னங்க? நீ விடுமா. நீ பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. புரியுதா? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எங்களை கொஞ்சம் கூட நிம்மதியா விடாம தொந்தரவு பண்ற? இங்க பாருங்க, நான் எந்த தொந்தரவும் பண்ணல. என் சுடருக்கு ஏதோ பிரச்சனையோன்னு மனசுக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். இவ்ளோ நாளா நான் தானே அவளை பாத்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு என்னனாலும் எனக்கு பாத்துக்க தெரியும். உன்னோட தயவு ஒண்ணு அவளுக்கு தேவையில்லை, சரியா? இத்தனை வருஷமா இல்லாத பாசம் புதுசா வந்துச்சுன்னு நீ சொல்லுவ. அத நாங்க எல்லாரும் நம்பணும். தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியாது. யார் கேட்டாலும் இதான் என் பதில். நானே யாருமே இல்லாத அனாதை. எனக்கு உறவுனா என்ன, பாசம்னா என்னன்னு யாரும் சொல்லி தந்து வளர்க்கல. ஆனா இந்த சின்ன குழந்தை நான் தான் அவ அப்பா, அவதான் என் பொண்ணுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா. அவதான் என் பொண்ணுன்னு 10 வருஷத்துக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட பாவிதாங்க நானு. என்னால அவளை அப்படிலாம் விட்டுற முடியாது. சுடர் அதுக்காக தண்டனை என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா அவளை பார்க்காம பேசாமலாம் என்னால இருக்க முடியாதுங்க, இருக்கவே முடியாது. ஓ, செய்ய வேண்டிய துரோகத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க வந்து வேஷம் போடுவேன். அது எல்லாத்தையும் நாங்க நம்பணும். போடா போ. உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த நாங்க பார்த்திருப்போம். வந்துட்டான் உரிமை பாசன்னு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு. அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா இவனுக்கு? நான் யாரையும் தொந்தரவு பண்ண வரல. என் பொண்ணுகிட்ட அவ கையை பிடிச்சு நான் ஒரு நிமிஷம் பேசணும், அவ்வளவுதான். இத பாரு, என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.
இங்க பெரிய பிரச்சனை ஆகணும்னு நினைச்சா இங்கேயே நில்லு. இல்ல உன் மரியாதையை காப்பாற்றணும்னு நினைச்சா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இங்க பாரு, ஏற்கனவே எங்களுக்கு இங்க பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நீ வேற வந்து எங்க உயிரை வாங்காத. தயவு செஞ்சு போயிடு. என்னங்க நீங்க? நான் கோவப்பட்டா மட்டும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டா தப்புன்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க செய்யறது உங்களுக்கு தப்பா தெரியலையா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் அபியை எங்க எந்த கோலத்துல பார்த்தேன்னு உனக்கு தெரியும்ல சரளா? ஒரு அண்ணனா என் உசுரா நினைச்சு வளர்த்த என் தங்கச்சிய ஜெயில்ல அந்த கோலத்துல பார்த்தவன் எவனா இருந்தாலும் அவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை இப்படிதான் சரளா செஞ்சிருப்பான்.